நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிச்சயமாக நலமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடில் திரை கண்டிருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். படம் ரிலீஸ் ஆகி சற்றேறக்குறைய ஒரு 4 நாட்கள் ஆயிடுச்சு. 4 நாட்களுக்கு பிறகு இந்த திரை விமர்சனம் அவசியமான்னு கேட்டா கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி வந்த திரை விமர்சனங்கள பார்த்திருப்பீங்க. பத்திரிகை, தொலைக்காட்சிகள்ல வந்தது, அதேபோல இணையதளங்கள்ல இடம்பெற்றது, யூடியூப்கள கண்டது எல்லாமே உங்களுக்கு பொதுமக்களுடைய பார்வையில் உலாத்திக் கொண்டிருக்கக்கூடிய, விமர்சன பார்வையில் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பராசக்தி படத்தினுடைய விமர்சனத்தை நீ என்ன பெருசா சொல்லிட போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த திரை விமர்சனம் மற்றதிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கும். அதனால முழுசா நிகழ்ச்சியை பாருங்க. நிகழ்ச்சி போலாமா? பராசக்தி திரைப்படத்தினுடைய கதையை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 1959 1964 வரைக்கும் நடந்த மொழி போராட்டம் பின்னணியில் வரலாற்றில் பதிவு செய்த தமிழகத்தினுடைய அந்த சம்பவம் தான் படத்தினுடைய கதை. ஏற்கனவே சொல்லியாச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தி போராட்டம் ஏற்பட்ட சமயத்தில் ஏற்பட்ட அந்த பின்னணியை வைத்துக்கொண்டு அதான் பிளாட் படத்துக்கு. அதற்குள் ஒரு சின்னதான ஒரு காதல், ஒரு சென்டிமெண்ட், இதுக்கு மத்தியில் மொழி என்பது ஒரு தேசத்தினுடைய அடையாளம் அல்லது ஒரு பகுதியினுடைய அடையாளம், ஒரு பண்பாட்டினுடைய கலாச்சார அடையாளம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு மத்தியில் மொழி சிதைந்தால் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையே சிதைந்து விடும் அப்படின்னு அன்றைய கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது பொதுமக்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் பின்புலத்தில் எப்படி அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே ஒரு திரைப்படமாக, ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த பராசக்தி திரைப்படம். சிவகார்த்திகேயன் இந்த படத்தினுடைய லீட் ரோல் பண்ணியிருக்கார் செழியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில். செழியன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் என்ன செய்த ஒரு கல்லூரி மாணவர். அவர் புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய மிக முக்கியமான இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு மத்தியில் இந்த போராட்டக்குழு தலைவராக அறியப்பட்ட ஒரு தலைவனாக அவர் வராரு. செழியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவருக்கு தம்பி சின்னா, சின்னா அதர்வா, அதர்வா அவருடைய தம்பி. அவர் ஒரு கல்லூரி மாணவராக காட்டுறாங்க. இதற்கு மத்தியில் அமைச்சருடைய மகளாக ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. இவங்க ரத்னமாலா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க. சரியா? சரி, இந்த கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் மிக முக்கியமாக வெல் ட்ரெயின்டான ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்துவதற்காக அரசால் அனுப்பப்படக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரியாக, எல்லா அதிகாரங்களும் கிடைக்கப்பட்ட ஒரு அதிகாரியாக ரவி மோகன், அதான் ஜெயம் ரவி நடிச்சிருக்கார். அவர் திருநாடன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வரார். ஸோ இவர்களுக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த புறநானூற்று படையினுடைய தலைவராக சிவகார்த்திகேயன் செழியன் இருக்கார் இல்லையா. நிறைய போராட்டங்கள் அந்த சின்ன கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் அந்த இந்தி எதிர்ப்புக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க போது ஒரு சம்பவத்தின் விளைவாக இனிமேல் இந்த போராட்டமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரயில் எதிர்ப்பு சம்பவத்திற்கு பிறகு அப்படியே அடங்கிடுறாரு. அவர் அரசாங்கத்தினுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தன்னுடைய அப்பாவுடைய வேலை கிடைச்சி வேலை செஞ்சிட்டு இருக்கார். ஸோ இந்த இடத்தில் தன்னுடைய தம்பி மறுபடியும் அந்த போராட்டத்துக்கு போகும்போது சிவகார்த்திகேயன் 2-3 சம்பவங்களை பார்க்குறாரு. இது என்ன ஒரு நியாயமான விஷயம், இதை விட்டு நம்ம வேலைக்கு போயிட்டுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய போராட்டத்தை கையில் எடுக்கிறார். இந்த கையில் எடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு மத்தியில் அவருடைய தம்பி இந்த போலீஸ் அதிகாரி திருநாடனால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். புறநானூற்று படை என்ன மாதிரி செய்தது, மாணவர்களுடைய எழுச்சி அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தை டாக்குமெண்ட்ரியாக ஆக்குவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு திரைப்படத்தை டாக்குமெண்ட்ரி இல்லை, ஒரு ட்ராமாவாக மாற்றுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் கடந்து ஒரு சினிமாவை எதற்காக நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கும்போது அதனுடைய நியாயங்களையும் அந்த காலத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நிகழ்ந்த சம்பவங்களையும் காட்சிகளாக வைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி படம் பண்ணாமல் அழகாகவே ஒரு சினிமா கமர்ஷியலாக என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு செழியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு கல்லூரி மாணவர். அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எப்படி வரார், அதற்கு பிறகு அவர் மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்காக இந்தியை கற்றுக்கிறதுக்காக அவர் எந்த அளவுக்கு போராடுறார். அந்த அமைச்சருடைய மகளாக இருக்கக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஸ்ரீலீலா அவருக்கு இந்தி சொல்லிக் கொடுக்க அவர்களுக்குள் சின்னதாக ஒரு காதல் வருது. இந்த காதல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அரசு வேலை தன்னுடைய இந்தியால் படித்தாலும் சரியாக பேச வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசு வேலை மறுக்கப்படுது அவருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலம் இந்தியால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் எல்லாருமே எப்படி கலந்து ஒட்டுமொத்தமாக இந்திக்கு எதிர்ப்பாக தங்களுடைய குரலை பதிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்தவர்
அதேபோல அந்த நேரத்தில் தமிழகத்தில் அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாரையுமே வந்து ஒரு பதிவு காட்சிகளாகவே காட்டிட்டு இருக்காங்க. படத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒரு ஸ்லைட் கார்டு போடுறாங்க. அந்த ஸ்லைட் கார்டு வாய்ஸ் ஓவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள், பெயர்கள், காட்சிகள் எல்லாமே யாருடனும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது முழுக்க முழுக்க கற்பனையும் பின்னணியும் சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில ஒரு ஸ்லைட் கார்டு போடுறாங்க. ஸோ இந்த ஸ்லைடு கார்டை கொடுத்துட்டு அவங்க அப்படியே சம்பிரதாயமாக ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. ஸோ படத்தை பாடுற அப்படின்ட்டு. ஸோ படம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், சிவகார்த்திகேயன் மிக அழகாக நடிக்க வைத்து அவரை வேலை வாங்கியிருக்கிறது இந்த படம். அதனால் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான அண்ணன் தம்பியாகவும், அதாவது ரொம்ப குடும்பத்தினுடைய பாசக்கார பையனாகவும் கொஞ்சம் மாறி அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தார். அதையும் கடந்து அவர் கொஞ்சம் ஒரு ரொம்ப அதாவது காவல்துறை அதிகாரியாக அல்லது ஒரு இராணுவத்துறை அதிகாரியாக அப்படி அவரை வந்து வேறு மாதிரி காட்டிகிட்டே இருந்த காலகட்டத்தில் சடனாக ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தின் மீதும் ஒரு மொழி மீதும் ஒரு போராளியாக ஒரு போராட்ட தலைவனாக அவரை காட்டுறது அப்படிங்கிறது இந்த படம் தான். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறது. சிவகார்த்திகேயனுடைய கேரியரில் இந்த படம் நல்ல படம் சொல்லலாம். ஓகேவா? அதே போல் அதர்வா அவருடைய தம்பி சின்னவாக நடிச்சிருக்கக்கூடிய அதர்வா இத்தனை காலத்தில் நடித்த படங்களை விட இந்த படத்தில் முகபாவம், செயல்கள், அவருடைய பேச்சு, டைலாக் டெலிவரி எல்லாமே ஸ்கோர் பண்ணுற அளவுக்கே இருக்குது. அவர் இந்த படத்தை தன்னுடைய கேரியரில் முக்கியமான படமாக சொல்லிக்க முடியும். அதே போல் ஸ்ரீலீலா படத்தினுடைய கதாநாயகி இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா என்ன செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள அந்த காலத்து கதாநாயகியினுடைய சாயலில் ஹேர் ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கைகள், அவங்களுடைய முகபாவம், சிரிப்பு எல்லாமே வந்து அப்படியே பொருந்தி போகுது. ஸோ ஸ்ரீலீலாவுடைய நடிப்பும் ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு மத்தியில் ஒரு டெரரான ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு போலீஸ் உயர் அதிகாரியாக ரவி மோகன், ஜெயம் ரவி நடிச்சிருக்க திருநாடன் அப்படிங்கிற கேரக்டர். ஐயோ, அவருடைய ஃபர்ஸ்ட் சீனில் அவரை காட்டும் பொழுதே ஒரு திமிர் பிடிச்ச போலீஸ் அதிகாரியா அப்படின்னு அமைச்சர்களை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து அவரை படிப்படியாக படம் முழுக்க நிரப்பி இருக்கிறாங்க. இந்த படத்தின் மூலமாக தன்னுடைய ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்லேட் ஆகி அவர் என்னவாயிருக்காருன்னா வில்லனாக ஆகியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு வில்லனை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய பார்வை, அவருடைய அந்த செயல் எல்லாமே வித்தியாசமாக, அதாவது படம் முழுக்கவே தன்னுடைய கேரக்டர் என்னவோ அதுலேருந்து ஒரு இம்மி அளவு மாறாமல் இருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரவி மோகனுடைய நடிப்பு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லிக்க முடியும். அவர் வரப்பெல்லாம் நல்லா, அதாவது தேட்டர் தான் அல்லுக்குள்ளப்படுதோ இல்லையோ, நம்ம அவரை பார்க்கும்போது ஒரு டெரர் ஆகிடும், பயமாக வருது. ஸோ இந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை இந்த படத்தில் விதைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படத்தில் ராணா ரகுபதி, ஃபாசில் ஜோசப் இவங்க 2 பேருமே கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய நடிகர்களை கேமியோ ரோலில் பார்க்கறதுக்கு டக்குன்னு திரும்புறதுக்குள்ளே அவங்க சீன் போயிடுது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காளி வெங்கட் நடிச்சிருக்கார். காளி வெங்கட்டுடைய நடிப்பு இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட அவர் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ இது வந்து அவருடைய நடிப்புக்கு கிடைச்ச இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு. சேத்தன் வந்து அண்ணாதுரையாக பேரறிஞர் அண்ணாவாக படத்தில் காட்டுறாங்க. ஆனால் பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஒரு 2-3 சீனில் காமிச்சா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகபாவத்துடனும் அவருடைய ஒப்பனை எல்லாமே வந்து அறிஞர் அண்ணாவை வெளிப்படுத்துவதாகவே இருக்குது. ஆனால் படம் முழுக்க எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் முக்கியமான தலைவர்களை காட்டும்பொழுது அவர்களுடைய பெயர்களை மேக்சிமம் சொல்லாமல் விட்டிருப்பது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய கட்டிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு படம் முழுக்க. 1959 காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போதும் 64 இடையிலையும் இருக்கக்கூடிய அந்த மொழி போராட்ட பிரச்சனைகளை பதிவு செய்கிற பொழுது மிக மிக கவனம் தேவை. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் வந்து ஒரு வானொலி நிலையத்தில் வேலை செய்கிற மாதிரி அப்ரண்டிஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான பெண்ணுக்குள்ள ஒரு தேசத்தினுடைய மொழி மீது ஒரு இவ்வளோ பற்று இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு விஷயம். அதை தாண்டி இதுக்குள்ளார வந்து நிறைய உண்மையான சில விஷயங்களை கடந்து பொள்ளாச்சிக்குள் நடந்த அந்த மிகப்பெரிய வன்முறை, அந்த போலீஸ் உயர் அதிகாரி அத்தனை பேரையும் சுட்டு கொள்ளும் பொழுது அந்த சம்பவத்தை வரலாற்றில் பதிவு செய்யாத துணிச்சலாக இந்த படத்தில் பதிவு பண்ணி இருக்கக்கூடிய அந்த செயல் இதெல்லாம் பாராட்டும்படியாகவே இருக்கிறது. படத்திற்கு கூடுதல் பலம்னே சொல்வேன். ரவி கே சந்திரனுடைய ஒளிப்பதிவு பீரியாடிக் மூவிக்கே என்ன செய்யணுமோ அந்த நியாயத்தை செய்திருக்கிறது. ட்ரெயின்லேருந்து ஆரம்பிக்கிற படம் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரு சாஃபியன் டோம்குள்ளதே ஒரு வித்தியாசமான கலரில் ஒரு பழைய பீரியாடிக் படத்தை எப்படி ரசிகன் ரசிக்கணுமோ, அதாவது ஜென்சி தலைமுறை வந்து ரசிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய மெனக்கடல் இருக்குது. கலை டிபார்ட்மெண்ட்டும் அது பெரிய அளவுக்கு அதுக்கு துணை செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே போல் சதீஷ் சூர்யாவுடைய படத்தொகுப்பு படத்திற்கு வலு சேர்த்திருக்கிறது.
அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்குமாருடைய 100வது திரைப்படம் இது. 100வது திரைப்படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல பிரத்யேகமான இசையான்னு கேட்டா, அவர் எப்பயும் அடிக்கிற இசை தான். ஆனா இந்த படத்துக்கு தனித்துவமாக தெரிகிறது. ஒரு பாட்டு ஷான் ரோல்டனும் தீயும் பாடியிருக்காங்க. ஸோ அடியே அலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி எழுதின அந்த பாட்டு. இந்த பாட்டு கொஞ்சம் கமர்ஷியல் டச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமர்ஷியல் டச்சோட இந்த பாடல் இடம்பெற்றிருப்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்டான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிக்க முடியும் நம்ம. 100வது திரைப்படத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கு. ஒரு போராட்ட பாட்டு எல்லாமே வந்து வா தோழான்ற மாதிரிலாம் போகிற பாடல்களுக்கு மத்தியில் ஒரு காதலை, அந்த காலத்து காதலை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வைப்பதன் மூலமாக காதலர்களுக்கும் ஒரு என்டர்டெயின்டான ஒரு நல்ல விஷயம். ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பீரியாடிக் மூவி, ரொம்ப சொல்ல வேண்டிய கருத்துள்ள படமாக இருக்கிற நேரத்தில் இந்த காதலுக்குள்ள ஒரு பாட்டுன்றப்ப ஒரு ரிலீஃப் தான் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கான கதையை 2 பேர் சேர்ந்திருக்காங்க. இயக்குனரும் இன்னொருத்தரும். இயக்குனர் சுதா கங்குராவும் அதே மாதிரி அர்ஜுன் நடேசன் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் படத்துக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நடேசன், சுதா கங்குரா, அப்புறம் மதன் கார்கி, இன்னொரு பக்கம் ஷான் கருப்பசாமி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வசனத்தில் தனித்துவமாக நிற்பதற்கு காரணம் சுதாவா அல்லது அர்ஜுன் நடேசனா, மதன் கார்கியா, ஷான் கருப்பசாமியா யாரும் தெரியல. ஆனால் எல்லாருடைய வசனமும் அங்கொன்றும் விரைவி இருக்கு. படத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய வேலையை வசனங்கள் செய்திருக்கின்றன அப்படின்னே சொல்ல முடியும். சுதா கங்குரா ஏற்கனவே துரோகி, அப்புறம் இறுதிச் சுற்று, அதற்கு பிறகு சூரரை போற்று, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பராசக்தி, இத்தனை படங்களுக்கான இயக்குனர் அவர். ஏற்கனவே ஒரு பெண் இயக்குனராக ஏற்கனவே இயக்குனர் பாலா அவர்களிடமும் மணிரத்னம் அவர்களிடம் உதவி இயக்குனராக வேலை செய்தவர் தான் சுதா கங்குரா. இப்போ இந்த படங்கள் வந்து அவரை வந்து ஒவ்வொரு தளத்திற்கும் இட்டுட்டு வர மாதிரி, கடந்த படம் சூரரை போற்றை விட இந்த படம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து டூயட் காதல் அது மாதிரி வரும்போது எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய அந்த பழைய டச் வந்துடுது. இந்த சூரரை போற்றுல சூர்யாவுடைய ரிசம்னஸை சிவகார்த்திகேயன் செய்கிற மாதிரியோ, அல்லது சிவகார்த்திகேயன் அப்படியே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வலியுறுத்தியோ, அல்லது இவங்க சொன்னதை அவர் அப்படியே டிக்டேட் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதே மாதிரியே ஒரு சாயல் இருக்குது. சுதா கோங்கரா இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள திரைப்படமாக உருவாக்க முயற்சி செய்திருக்கிறார். முதலில் நன்றி, அதுக்கு வாழ்த்துக்களும் சொல்லணும். ஏன்னா எடுத்தவொடனே டைட்டிலே போடும்போது இந்த சம்பவங்கள் காட்சிகள் யாரையும் சித்தரிப்பதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டதாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு. கடைசியில் ஒரு என் கார்டுன்னு எழுந்து நின்று சல்யூட் அடிக்கலாம், சுதா நல்லா பண்ணியிருக்கீங்க அற்புதமாக அப்படின்ட்டு. ஏன்னா மொழி போராட்ட தியாகிகளை பற்றிய செய்திகளை சொல்லி முடிக்கிறது. இப்படி போராட்டங்களுக்கு பிறகுதான் ஒரு மொழி ஒரு தேசத்தை அல்லது ஒரு மாநிலத்தை எந்த அளவுக்கு பாதித்தது, அல்லது ஒரு மொழி திணிப்பின் மூலமாக, மொழி கற்றுக்கலாம் தப்பு கிடையாது, ஆனால் மொழியை திணிப்பது அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார்கள், எத்தனை பேர் வந்து சுதந்திர போராட்டம் மாதிரி மொழி போராட்டத்திற்கு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். தாளமுத்து நடராஜனிலிருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய பட்டியல் போட்டுகிட்டே இருக்கலாம். இதை எல்லாத்தையும் கடைசி அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தியாக சொல்லிடுறாங்க. அதை கடந்து உள்ள பல காட்சிகளில் எங்கெங்கெல்லாம் தமிழ் ரொம்ப அவசியமானது, அல்லது ஒரு மாநிலத்திற்கு தங்களுடைய தாய்மொழி எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத, ஒரு வயசான பாட்டி வந்து பேங்க்கில் மணி ஆர்டர் அனுப்புறதுக்காக வர விஷயம், அதே மாதிரி அங்கே மணி ஆர்டர் இவங்க எழுதுறது ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கிலீஷும் இல்லை, ஹிந்தியில் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கே வந்து அரசு ஊழியர்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிறது ஒரு செய்தியும், அதே போல் ஹிந்தி வந்து இருந்தால்தான் வேலை கிடைக்கும்ன்றதில்ல, ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறது. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் தான் எல்லாமே இருக்கணுன்ற மாதிரி இப்படி பல விஷயங்களை காட்டும் பொழுது, ஹிந்தி என்பது ஒரு மொழியே தவிர ஹிந்தி பேசக்கூடியவர்கள் எனக்கு விரோதி கிடையாது அப்படிங்கிறதும், ஹிந்தியை நான் கற்றுக்கிறேன், ஆனால் ஹிந்தியை கற்றுக்கிறதுனால என்னுடைய அடையாளம் காணாமல் போயிடும் இல்லையா, அதற்காக தான் குதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப நியாயமான விஷயம். ஆனால் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்காக இந்த படத்தை எடுத்த ஒரே முயற்சிக்காக சுதா கோங்குராவுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்தமான வாழ்த்துக்களை சொல்லணும். காரணம் என்னென்னா, நீங்கள் என்னதான் இன்றைக்கி சினிமாக்குள்ளே போனாலும் ஒரு என்டர்டெயின்டு படத்துக்காக தான் போவாங்க எல்லாருமே. ஸோ பராசக்தி மாதிரியான படங்களை பார்க்கும்போது ஒரு சிவகார்த்திகேயனுக்காக, ஸ்ரீலீலாக்காக, அதர்வாக்காக, ரவி மோகனுக்காக பார்க்க உள்ளே போனவர்களை ஒரு பீரியாடிக் காலத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி, இதான் படம் பார், உனக்கு என்ன தேவையோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து இதை முடிக்கிறதுனால, இது பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து தமிழ் வாழ்க அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒட்டுமொத்தமாக டெல்லியில் எழுதி வச்சு ஒரு அட்டென்ஷனை சீக்கிங் கிரியேட் பண்ணும்போது, தமிழ் தெரியாது போடா அல்லது ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டான டிஷர்ட்டுகளை இன்றைக்கி நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கான யுக்திகளை இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு இந்த திரைப்படம் புரிய வைப்பதற்கான ஒரு களமாக இருக்குது. ஆனால் வரலாறு
பதிவு ரொம்ப முக்கியம். இத தான் நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்றோம். இத ரொம்ப ஞாபகப்படுத்துறோம். இதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய கடமை ஒரு திரைக்கலைஞர்களுக்கு ரொம்ப 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 அவசியம். ஏன்னா ஒரு திரைக்கலைஞன் தான் ஒரு திரை மொழியின் வழியாக ஒரு வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கோ அல்லது பார்வையாளனுக்கோ கடத்துறான். அதை வந்து மிக நியாயமாக பண்ணணும். இது ஒரு படம் அப்படின்றத தாண்டி கமர்ஷியலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கடைசி சீன்ல வந்து முடிச்சிருவேன் அப்படிங்கிறது நாகரீகமான விஷயம் அல்ல. நான் படம் பார்க்க உள்ள போறப்ப இந்த தமிழ், இந்தி இந்த 2 மொழிகளுக்கு இடையில நடந்த இந்த போராட்டத்துக்கு மத்தியில இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு இருந்த காலகட்டத்தினுடைய சம்பவங்கள்லாம் படிச்சுட்டு, அத பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்க உள்ள போறேன். ஒரு விமர்சனத்துக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமா போனோனே ஓப்பனிங் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு எங்கேயோ ஒரு ஒட்டாத ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது? என்ன சொல்ல வராங்க? எப்படி இந்திய வந்து ஒரு மொழிய வந்து எதிர்க்கிறாங்களா? அப்படியா? அப்படியா? அப்படின்னு இப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து அவசியமில்லாத ஒரு பதட்டத்தை உண்டாக்குகிறது. இது வந்து ஒரு விமர்சக பார்வையில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜென்ஸி கிட்ஸுக்கு இவ்வளோதான் பொழுகுதே, மொழியால ஒரு அடையாளம் போகுமா? அப்படிங்கிறதுக்காக இருக்கிறப்ப, இந்த மாரி இவ்வளோ போராடுனாங்கடா, பார்த்துக்கடா அப்படிங்கும்போது, அவர்களுக்கு இது சரியாக போய் சேர்வதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப விமர்சனமாக பார்க்கிறபோது, இந்த படம் இன்னும் தரம் வாய்ந்த படமாக கொடுத்திருந்தால், சுதா கொங்கரா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பார் எப்பொழுதுமே. இப்பொழுதும் கொண்டாடப்படுகிறார் ஜென்ஸி கிட்ஸ்கள் மூலமாக. ஆக மொத்தம் இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயன் டீமுக்கும், சுதாவுடைய டீமுக்கும் ஒரு கிடைத்த பொங்கல் பரிசு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நல்ல வெற்றி திரைப்படமாக வந்திருக்கிறது. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாருங்க. என்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு ஒரு வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டு ஒரு படத்தை பார்க்காதீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வரலாற்று பதிவுகளுக்கு போங்க. சென்சி கிட்ஸ்க்கும் அதுதான். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்தி மொழி போராட்டம் எதற்காக நடந்தது தமிழகத்தில், யார் யாரெல்லாம் போராடினாங்க, எதற்காகலாம் போராடினாங்க, என்ன ரீசனுக்காக போராடினாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ளபடியவே படத்தை ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களுக்கு அந்த போராட்டத்தினுடைய காலத்தினுடைய வழி என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சரி நேர்களே, இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ படத்தினுடைய விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.